அவர் ஆக்சுவலி வந்து லாஸ்ட் வீக் மண்டே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் நாங்கள் வந்து அசூரன்ஸ் கொடுத்தனால அங்கேருந்து மாற்றி நாங்கள் வந்து இங்கே நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே மாற்றணும். ஸோ இங்கே மாற்றினோடனே கூட இங்கேயும் கிரிட்டிக்கல் தான் சொன்னாங்க. ஸோ இங்கே செஸ்ட்டில் சம் போன் வந்து பிரேக் ஆகிருக்கு, உள்ளே வந்து குத்திருக்கு எல்லாமே சொன்னாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் ஃபர்தராக இங்கே ட்ரீட்மெண்ட்டாக ப்ராசராக பண்ணதுக்கப்புறம் இந்த பைபாஸ் சர்ஜரி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவனுக்கு மல்டிபிள் ஃப்ராக்சர் வந்து ஹேண்ட்லேயே வந்து இருந்தது. ஸோ அதை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லங்ஸில் எல்லாமே ஓகே, பட் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ லிவர்லேயே வந்து லைட்டாக வந்து பிளட் வந்து இதுவாக இருக்குது, ரத்த கசிவு இருக்குது. ஆமாம், ப்ளஸ் வந்து இதெல்லாமே வந்து பண்ணுறது வந்து இமீடியட்டாக அப்பப்போ வந்து அமௌண்ட்டை பே பண்ண சொன்னாங்க. நாங்களும் வந்து இமீடியட்டாக பே பண்ணோம். 2 days பிஃபோர் கூட ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக ஃபைனல் பண்ணால் தான் நாங்கள் வந்து மீதி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையுமே நாங்கள் தான் பண்ணோம். ஸோ டெய்லி வந்து ரிவ்யூ வந்து செக் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். நான் தான் வந்து மானிட்டர் பண்ணி இங்கே வந்து எழுதுகிறோம். ஸோ அப்போ வந்து கேட்குற வரைக்கும் வந்து ஸோ உயிர் வந்து ஸோ பரவாயில்ல, ஓகே எப்போ ஃபஸ்ட்டு செஸ்ட்டு பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து கொடுத்த ரிவ்யூ எல்லாமே வந்து உயிருக்கு வந்து எந்த இதுவும் இல்லை, ஓகே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கூட வந்து முந்தா நேற்று வந்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நோஸில் வந்து இங்கே போன் வந்து ஃப்ராக்சர் இருக்குது, ப்ளஸ் வந்து லெக்கில் ஹேண்டில் வந்து ஃப்ராக்சர் இருக்குது, அது நாங்கள் இது பண்ணுறோம், மற்றபடி உயிருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க சைடில் சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி பரவாயில்ல, உயிர் வந்து பொழைச்சிட்டார் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே இங்கே இருந்த பசங்க எல்லாருமே அப்படி தான் பிலீவ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா ஆகிட்டார் அப்படின்னு இருந்தோம். 1 வீக்காக வந்து அவன் வந்து நல்லா ப்ரீத்திங்கில் இருக்கான். ஆப்ரேஷன் பவர் போட 2 கண்ணை நல்லா திறந்து பார்த்து கான்சியஸாக வந்து எங்ககிட்ட வந்து ரியாக்ட் பண்ணுறான், கையை வந்து ஆட்டுறான். அந்த ஒரு கை வந்து டேக் பண்ணிட்டாங்க, ஒரு கை வந்து உடஞ்சதுனால ஒரு கை வந்து கட்டி போட்டாங்க. பட் அந்த கையிலுமே அவன் வந்து ரியாக்ஷன் எல்லாமே பண்ணுறான். நம்ம என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் பேசுகிறான். அவங்க ஒய்ஃப் கிட்ட வீடியோ கால் காமிச்சாலும் அவங்க ஒய்ஃப் பேசினாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். அப்படி இருந்தவன் இன்றைக்கி வந்து மார்னிங் கூட நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் போகிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அமௌண்ட்டை பே பண்ண பேரலராக அவங்க வந்து அமௌண்ட்டை பே பண்ணால் தான் ஃபர்தர் எதுவும் போடுறாங்க. ஸோ அதுவும் பண்ணோம். இப்போ வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் பில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,60,000 சம்திங். 1 வீக் லாஸ்ட் மண்டேலேருந்து இங்கே தான் இருக்காரு. என்ன சந்தேகம் ஏற்படுது உங்களுக்கு? இப்போ என்னென்னா டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் பிரச்சனைனா ஹார்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஃபர்தராக வந்து ஃப்ராக்சர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து அவர் வென்டிலேட்டரில் இருக்கும்போதே வந்து ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, நாசில் போனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஃபர்தராக பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிக்கல் போது அப்புறம் நியூரோவில் இருக்கும்போது அதாவது ஹார்ட் பேஷண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஹார்ட் பண்ணாமல் வந்து ஃப்ராக்சருக்கு பார்க்குறாங்க, ஃப்ராக்சர் பிளேட் வைக்கிறாங்க, வென்டிலேட்டர் இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. அவர் கான்சியஸ் இருக்காரு எல்லாம் தெரியாமலே பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் சைடில் கேட்கும்போது இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாங்க? என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து டாக்டர் யாருமே வரல, பாடியை கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. பாடியை கொண்டு போங்க பேலன்ஸ் வந்து 2 lakhs கட்டுங்க, பேலன்ஸ் 2 lakhs கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2,31,000 கட்டுங்க, கட்டிட்டு பாடியை கொண்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். டாக்டர் அந்த ட்ரீட்டர் பண்ண டாக்டர் வந்து வர சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் போலீஸ் கிட்ட வந்து வச்சோம். டாக்டர்ஸ் யாருமே வரல, இது வரையுமே டாக்டர்ஸ் யாருமே வரல. என்னோட ஃபைனலாக இது என்னென்னா, இப்போ வந்து நான் மார்னிங் செக் பண்ணுறப்ப கூட அவர் பிரதருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைனாங்க. ஈவினிங் வந்து 4 o'clock வந்து நான் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி தான் போனேன். அப்போயுமே வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதாவது உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்கள் வெண்டிலேட்டர் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி அவர் ஓகேனா இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம், இன்றைக்கி அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நாளைக்கு காலை இது பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபர்தராக என்ன ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே வந்து ஹேண்டு சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஓகே தான். ஸோ லங்ஸோட ஃபங்க்ஷன் கூட வந்து அப் டு எஸ்டர்டே நாங்கள் செக் பண்ணுறப்போ 60% வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கும் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தான் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதனால் வந்து உயிருக்கு நாங்கள் பயம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் ஃபர்தராக எந்த ஹாஸ்பிட்டலும் நாங்கள் மூவும் பண்ணலை. இப்போ சடனாக வந்து 8 o'clock வந்து மேலே வந்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு, திடீர்னு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபர்தராக வந்து 8 o'clock சடனாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ ப்ளஸ் வந்து நான் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். நான் தான் வந்து மார்னிங் ஈவினிங்கும் சைன் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கும் எதுவும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. அம்மாலாம் இங்கே இருக்காங்க, பட் அவங்களுக்கு மட்டும் ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ என்ன நாங்கள் ஃபைனலாக கேட்குறோன்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது 2 டாக்டர் ஸ்டார்டிங்கில் வந்து. ஸோ அவங்க சைடில் வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் இங்கே வச்சோம். பட் வந்து அவங்க 2 பேருமே வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ன்றாங்க. அப் டு 6 o'clock டியூட்டி பார்த்த டாக்டரும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ எஸ்டர்டே டியூட்டி பார்த்த டாக்டரும் வந்து 2 பேருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. இங்கே இப்போ இருக்க டியூட்டி டாக்டர் கேட்டால் ஃபர்தராக நாங்கள் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் நாங்கள் கரெக்டாக தான் பண்ணோம், அது வந்து சடனாக இது ஆகிடுச்சு அப்படின்றாங்க. 1 வீக்காக ஒரு பர்சன் வந்து ஐசியூவில் தான் இருக்கார். ஸோ அவனுக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. மண்டே ஆகியுமே நல்லா ஒரு ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தவர். இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டேவும் வந்து நோஸ்க்கும் ஹேண்டுக்கும் பண்ணாங்க. அதிலிருந்து அவர் வந்து ஐசியூவில் தான் இருக்கார். பட் நாங்கள் போகிறப்பெல்லாம் ஆக்ஷன் எல்லாமே பண்ணுறாரு. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு சடனாகவே தெரியல. இப்போ வந்து என் தம்பி வந்து இறந்துட்டான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது.
இதை மட்டும் தான் அவங்க சொல்கிறேன். நாங்கள் என்ன போலீஸில் நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணோன்னா, இந்த 2 டாக்டர் ப்ராப்பராக வந்து எங்களுக்கு 1 வீக்காக நாங்கள் ரிப்போர்ட் பண்ணாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள். சப்போஸ் அவங்களுக்கு வந்து இவனுக்கு உயிருக்கே இந்த அளவுக்கு ஆபத்துனா நீங்கள் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. போலீஸ் அவ்வளோதான். இப்போ டைம் ஆகிடுச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. எது வந்தாலும் நாங்கள் காலையில் பார்த்துக்குறோம், காலையில் பேசிக்கலாம். ஸோ நாங்கள் என் சைடில் என்ன சொல்கிறோன்னா, இங்கேருந்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து நான் ஒரு பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ மெடிக்கலில் வந்து எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பண்ணுறோன்னா எங்களால் காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு அட்டெண்டருக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாமே என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லபடியாக இருக்குது, எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு, ஹேண்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு நோஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துருக்கோம், உயிருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் இப்போ சடனாக வந்து உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் வந்து எங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல. அதுக்கான விளக்கம் கெடுக்கிற வரைக்கும் நாங்கள் அதனால் வந்து இப்போ போலீஸில் எங்களை வந்து மூவ் பண்ண சொன்னாங்க. இல்லை எங்களுக்கு வந்து ஃபர்தராக அந்த 2 டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணாங்க, அவங்க வந்து ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணலை, பஸ் எங்கள் சைடில் ரெக்வஸ்ட்டை நாங்கள் கேட்குறோம். ஸோ ஃபர்தராக வேறு பேஷண்ட் யாருனா வந்தால் கூட அவங்களால காப்பாற்ற முடியலன்னா எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியாது, நீங்கள் வேறு என்ன கூட்டு போய்டுன்னு சொல்லிவிடுங்க. இங்கேயே வச்சு நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லி கடைசியில் இந்த மாதிரி விட்டுருவாங்க. ஏன்னா அவன் வந்து அடிப்பட்டவொடனே அன்கான்ஷியன்ஸ் அவன் வந்து ஸ்டாண்டில் இருக்கும்போதே சுத்தமாக அங்கே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால தான் நாங்கள் இங்கே மூவ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் எல்லாமே சக்ஸஸ், ஹேண்ட் ஆப்ரேஷன், செஸ்ட் ஆப்ரேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், 2 கண்ணை திறந்து பார்க்குறான், எல்லாமே பண்ணுறான். அப்படி பண்ணால் இன்றைக்கி இறந்துட்டான்றது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சடனாக கொஞ்சம். உயிரிழந்த ஒரு பேர் வயசு பாஸ்கர், அவர் 29 ஏஜ். அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அவங்க அதே மாதிரி ஆக்சிடென்ட் வந்து 3 பேருக்கு நடந்திருக்கு. அவங்க ஒய்ஃபு, ஒரு 1.5 இயர் பேபி அவங்களும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கும் மல்டிபிள் ஃப்ராக்சர் இருக்குது, ஹிப்பில், லெக்கு, ஹேண்டு எல்லாமே ஃப்ராக்சரு. குழந்தைக்கு வந்து காலில் சுண்டில் கட் ஆகிடுச்சு, அங்கே ஒரு இதுவும் வந்து கட் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் இப்போ வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ அவங்களால இவங்களை பார்க்குறது கூட அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்.